இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போகிறார் இல்லையா? ஸோ பொருளாதார ரீதியாக இந்தியாவை பொறுத்த மட்டில் நமக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நிறைய புது தொழில் சாலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஏன்னா குரு பகவான் வந்து அடுத்தது ரிஷபராசிக்கு போகிறார் இல்லையா? ஸோ சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான், அதாவது குரு பகவான் சுக்கிரன் வீட்டில் சஞ்சாரம், ராகு கேத்து உங்களுக்கு மீனத்திலையும் கன்னியிலையும் இருக்காங்க, சனி வந்து கும்பத்தில் இருக்கார். ஸோ இந்த கிரக சஞ்சாரங்களில் அதற்கப்புறம் வரக்கூடிய மகர சங்கராந்தி பலன் மற்றும் சித்திரை வருட பிறப்பினுடைய பலன்கள்லாம் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் நம்ம நாட்டில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ முக்கியமாக 2024 எல்லாருமே ஒரு மனசில் எப்படி இந்த அரசியல் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? ஸோ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் தன் சொந்த வீடான கும்பத்தில் இருக்கும் பொழுது நீதி அரசனாக சனி பகவான் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி மாற்றம் வேணும், நமக்கு வந்து ஒரு யாராவது எங்கேயாவது நமக்கு வந்து ஒரு நல்லது செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக அவங்களினுடைய கோரிக்கைகளும் மக்கள் என்ன ஆட்சி எதிர்பார்க்கிறார்களோ அந்த ஆட்சி தான் நாம் மீண்டும் கிடைக்கும். மக்களுக்கு வந்து நிறைய சந்தோஷங்களும் மன நிம்மதியும் ஒரு பாதுகாப்பான ஒரு வருடத்தை நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 2024 நமக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல வருடமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது, சனி பகவானினுடைய மாற்றத்தினால். ஸோ குருவும் ரிஷபராசிக்கு வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி ஒரு பெரிய மாற்றம் நமக்கு வந்து வரப்போகிறது. ஸோ இந்த மாற்றம் வந்து நன்மைக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு நன்மை நடக்கக்கூடியதாகவே இருக்கும். சனி பகவான் வந்து நிறைய இயற்கை சீற்றங்களை கொடுப்பார்னா, கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிதளவுக்கு நமக்கு இந்த மழையினால் அழிவு அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்கும். பட் ராகு வந்து சனி பகவானோட வரக்கூடிய கும்பத்தில் போர் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த மகர சங்கராந்தி பலன் மற்றும் சித்திரை வருடப்பரப்பு பலனில் அதை நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த சனி பெயர்ச்சி நல்லா இருக்குமா, நிம்மதியாக இருக்கலாமா, விலைவாசி எல்லாம் இப்படி இருக்கே அப்படின்ற ஒரு பயம் இருக்கு இல்லையா? ஸோ வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை, நிறைய பேர் தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. ஸோ தனிப்பட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனிப்பட்ட ஜாதகங்களில் நல்லா இருந்தால் நீங்கள் தைரியமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அம்பானி மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.